உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேங்க. பரலோகத்தின் ஆண்டவர் இந்த காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும்படியான பாக்கியத்தை அடியனுக்கு கொடுத்தமைக்காக தேவனுக்கு மனதார நன்றிகளை செலுத்துங்கிறாங்க. நம்மை படைத்த இறைவனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துக்குதுங்க. அந்த ஆசையை குறித்து அடியன் வேதாகமத்தில் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஆசையாக அது இருந்தது. அதை வாசிக்கும் பொழுது என்னால் ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த ஆசை எனக்கானது மாத்திரமல்ல, இந்த பூமியில் தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கான ஆசை என்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த ஆசை என்ன என்பதை வேத வசனத்தை வாசித்து நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? வாங்க. யோவான் 17வது அதிகாரம் வசனம் 24 நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய அந்த அதீத ஆசை என்ன என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வசனம் 24, பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, இந்த வசனம் நம்மை படைத்த, நமக்காக தன்னுயிரை தந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறங்கின இரட்சகருடைய இருதயத்தின் ஆசையை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதுங்க. அப்படி என்ன அவருடைய ஆசை அப்படின்னா, இந்த பூமியில் அவருடைய இறுதி ஊழியம், இறுதி நாட்கள், இறுதி ஜெபம். இந்த இறுதி ஜெபம் ஒரு பெரிய ஜெபம். இந்த ஜெபத்தில் பிதா கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. பிதாவே, நீங்கள் எனக்கு இதுவரைக்கும் கொடுத்த எல்லா தயவுகளுக்காக நன்றி அப்படின்று சொல்லி அவங்களுடைய இருதயத்தின் ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஆசை என்ன அப்படின்னா, பிதாவே, நீங்கள் எனக்கு தந்த பிள்ளைகள் நான் எங்கே இருக்கிறேனோ, தேவன் எங்கெங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு, பிதாவோடு இருக்கிறாரு. அந்த பிதாவோடு இருக்கிற இரட்சகர் வார்த்தையை சொல்கிறாங்க, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழ்ந்த ஆசையை நம்ம மத்தியில் வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியுதுங்க. அன்பானவர்களே, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ, கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், நாமும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஆக பெருத்த ஆசைங்க. அந்த ஆசையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய பாரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணுங்க. ஸோ ஆண்டவருடைய ஆசை இவ்வாறு இருக்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவது தான் பரலோக தேவனுடைய ஆசை அப்படின்னா, அந்த ஆசையை அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் தகப்பனுடைய ஆசை நிறைவேற்றுவது எவ்வளவு காரியம் அல்லவா? ஸோ நாம் அதை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை அடியேன் வாசிக்க ஆரம்பித்தேங்க. அப்போ ஆரம்பித்த போது பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புத சத்தியங்களை என்னால் பார்க்க முடிந்ததுங்க. ஸோ நம்ம தொடர் செய்திகளை படிக்க இருக்கிறோம். பரலோகத்தை திறக்கும் ஓமைகள் என்ற தலைப்பில் நல்ல பாடங்களை படிக்கும்படியாய் இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஒரு சிறு ஜெபம் செய்து நம் பாடங்களை படிக்கலாங்களா? ஜெபிப்போமா? பரமபிதாவே, இந்த அற்புதமான நேரத்திற்காய் நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளையாகிய கிறிஸ்துவின் இருதயத்தின் ஆசையை குறித்து வேதாகமத்தில் நாங்கள் வாசித்தோமே ஐயா. அந்த ஆசையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறும்படி எங்களுக்கு உதவி செய்துங்க. பரலோக ராஜ்யத்தின் அந்த பொக்கிஷங்களை எங்கள் கண்கள் காணும்படியாய், பரலோகத்தை திறக்கும் ஓமைகளை நாங்கள் கண்டறியும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வாக்குத்தத்தமான ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்தும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுக்குள் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நேரத்தில் பரலோகத்தை திறக்கும் ஓமைகள் என்ற தலைப்பில் நம்ம தொடர் சத்தியங்களை படிக்க இருக்கிறோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், நம்மை படைத்த இறைவனுக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை என்னவென்றால், அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே நாமும் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஆசையை நம்மில் எத்தனை பேர் நிறைவேற்றுவதற்கு பிரியப்பட்டு கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளாக நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறேங்க. ஸோ பரலோகத்தை திறக்கும் ஓமைகள் என்ற தலைப்பில்
மத்தேயு 13வது அதிகாரத்தை நாம் தொடர் செய்திகளாக படிக்க இருக்கிறோம். பரலோகத்தை நாம் சென்றடைவதற்கான அநேக ஓமைகளை ஆண்டவர் அந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மத்தேயு 13வது அதிகாரத்தை முன்னுரை பாடமாக சில முக்கிய காரியங்களை நம்ம படிக்க இருக்கிறோம். மத்தேயு 13வது கடந்து போய் நாம் அதில் உள்ள சத்தியங்களை, பரலோக ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கடந்து போலாங்களா? வாங்க. மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் எங்கிருந்து வாசிக்கிறேன் அப்படின்னா, வசனம் 11 நான் வாசிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறேங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 11வது வாக்கியம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இது யார்கிட்ட சொல்றாங்க? சீஷர்கள் கையில் கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கிற வேலையில் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறாங்க. நம்ம செய்தியினுடைய தலைப்பும் அதுதான், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இந்த முன்னுரைக்கான தலைப்பு ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது அன்றைய காலகட்டங்களில் மாத்திரமல்ல, இந்த முடிவு காலகட்டங்களிலும் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் எப்படி ஆதி இஸ்ரவேலர்கள் மத்தியில் நிறைவேறியதோ அவ்வண்ணமாகவே இந்த காலங்களிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறத இந்த வேதாகம பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது தெளிவாய் புரிந்து கொள்ள முடியுங்க. அன்பானவர்களே, வசனம் 14 நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் என்ன, அது எப்படி நம்முடைய காலத்தில் நிறைவேறுகிறது, எப்படி இஸ்ரவேலுடைய காலத்தில் அது நிறைவேறி தீர்ந்தது என்பதை நம்ம வாசித்து புரிஞ்சுக்கலாங்களா? வாங்க. ஏசாயாவின் புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட வசனம் மத்தேயு 13வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா புத்தகத்தில் எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஏசாயா 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிப்போம் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் ஏசாயாவின் புத்தகத்தில் இருக்குதுங்க. இப்போ ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் கிறிஸ்து சொல்கிறாங்க, அவருடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை காணுகிறதையும் அந்த தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் பலித்ததையும் கிறிஸ்து வெளிப்படுத்தி கொடுக்கிறத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்திற்கான பரம பொக்கிஷங்களாகிய சத்தியங்களை இந்த 13வது அதிகாரத்தில் அன்னைக்கு இருந்த தேவ ஜனத்துக்கிட்ட ஆண்டவர் பேசினாருங்க. ஆனால் அவர்கள் அதை வெறும் ஓமைகளாகவே பார்த்து கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் அதில் உள்ள ஆழமான சத்தியங்களை அவர்கள் அறிய தவறிவிட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, கண்ணிருந்தும் பார்க்கலைங்களாம், காதிருந்தும் கேட்கலைங்களாம், உணர்வுள்ள இருதயம் இருந்தும் உணர்ந்து கொள்ளாதபடி இருந்தாங்க. அவர்கள் அடுத்தது என்ன செய்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இதை சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்த வார்த்தையை சொல்றாங்க 16வது வாக்கியத்தில், உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். எது பாக்கியம் உள்ளவைகளா? இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தின் சத்தியங்களை கேட்கிற கண்களும் காதுகளும் எப்படிப்பட்டவைகளா? பாக்கியம் உள்ளவைகள். இங்கே யாராவது பாக்கியம் உள்ளவங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆமாங்க. அப்படி இந்த சத்தியத்தை நாம் கேட்போம் அப்படின்னா, நாம் பார்ப்போம் அப்படின்னா, நம்முடைய காதும் நம்முடைய கண்களும் எப்படிப்பட்டவைகளா? பாக்கியம் உள்ளவைகள். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆரம்பத்தில் நம்ம வாசித்தோம், கிறிஸ்துவினுடைய அதீத ஆசை, அதீத பாரம் என்ன அப்படின்னா, பிதாவே என் பிள்ளைங்க என்னோடு இருக்கணும் என்பது தாங்க.
அந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு நாம் இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய அதீத ஆசை. அந்த அதீத ஆசையை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் பரலோகத்தின் ரகசியங்களை பரமதேவன் இவ்வளவாய் வடிவமைத்து கொடுத்திருந்த போதிலும் அன்று இருந்த தேவ ஜனம் அதை கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் மந்த இருதயமுள்ளவர்களாய், கேட்பதிலே மந்தமுடையவர்களாய் இருந்தபடியினாலே ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அப்படி என்பதை வாசிக்க முடியுதுங்க. இந்த சம்பவத்தை அடியேன் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் என்னிடத்திலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படி என்ற ஒரு கேள்வி என் இருதயத்துக்குள்ளாக எழும்பியதுங்க. ஜெபத்தோடு ஆவியானுடைய உதவியோடு, அப்பா அன்னைக்கு ஆதி இஸ்ரவேலர்கள் மத்தியில் உங்களுடைய பாரம் வெளிப்பட்டது, என் ஜனங்களை நான் ஆரோக்கியமாக்க விருப்பப்படுறேன், ஆனால் அவர்களுடைய இருதயமோ கொழுத்து இருக்கிறது, என் ஜனத்தை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்கான சத்தியமாகிய பொக்கிஷத்தை நான் அவங்க முன்னாடி வைத்தேன், ஆனால் அவர்களால் அதை காண முடியலை, கேட்க முடியலை அப்படின்னு சொன்ன அந்த பாரம் இன்னைக்கு என் மத்தியிலும் இருக்கிறதா? அவர்களின் இடத்தில் நிறைவேறின அந்த தீர்க்க தரிசனம் என்னிடத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படி என்ற ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக எழும்பியதுங்க. ஜெபத்தோடு கூட இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தான் தெரிய வந்தது, அன்னைக்கு அவர்கள் வெறும் ஓமைகளாகவே கேட்டு கடந்து போனபடியினால பரலோக ரகசியத்தின் சத்தியங்களை அவங்களால பார்க்க முடியலை, கேட்க முடியலை. அவர்கள் ஆரோக்கியமாக தேவன் விரும்பியும் அந்த ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அவர்கள் இழந்து போனார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த 16, 17 மீண்டும் நான் வாசிக்க போகிறேன். மத்தேயு 13வது அதிகாரத்தில் 16, 17 பவர்ஃபுல்லான சில விஷயங்களை இந்த 2 வசனங்களும் சொல்லுதுங்க. வாசிக்கலாங்களா? உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்பா இந்த சத்தியத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டவங்க அநேக பேருப்பா, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பார்வையினால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைச்சவங்க அநேக பேர், அந்த வாய்ப்பு அநேகருக்கு கிடைக்கலப்பா. ஆனால் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தின் பரலோகத்தின் பரம ரகசியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்த விருப்பப்படுறேன். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் என் பிள்ளையாகிய உங்களுக்கு நான் அந்த வாய்ப்பை கொடுத்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்து கொண்டு போக பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டருடைய பாரத்தையும் ஆண்டுடைய சத்தத்தையும் இந்த வசனத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுதுங்களா? நானும் மத்தேயு 13வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆமாம் இதில் என்ன இருக்கிறது, பல பேர் பல பிரசங்களை பண்ணியிருக்கிறாங்களே, 13வது அதிகாரம் தானே, ஓமை தானே, விதை தானே, தெரியுமே எல்லாமே நமக்கு, அதில் இருக்கிற அந்த புளித்த மாவு தானே, அதுவும் நமக்கு தெரியுமே, கடுகு விதையா, ஆமாம் அது விசுவாசத்தை பற்றியில் பேசுறது அப்படின்னு சொல்லி அந்த 13வது அதிகாரத்தை இஸ்ரவேலர்கள் என்ன பார்வையில் பார்த்தார்களோ, அன்னைக்கு இருந்த தேவஜனம் எந்த பார்வையில் பார்த்தாங்களோ அதே பார்வை என்னிடத்திலும் இருந்ததுங்க. ஆனால் ஆண்டவருடைய பாரத்தை உள்வாங்கி ஆண்டவர் அங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தின் ஆழத்தை என் இருதயத்தில் ஆவியானவர் வெகுவாய் உணர்த்தினபடியினால நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு இருந்த தீர்க்கதரிசிகளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்களாம், நீதிமான்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்களாம். ஆனால் யாருக்கு அதை வெளிப்படுத்த விருப்பப்படுகிறார் அப்படின்னா, நீசர்களும் பாவிகளும் பாலகர்களுமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதை வெளிப்படுத்த பிரியமாக இருக்கிறார் என்று நான் ஆராயும் பொழுது என் உள்ளம் ஆச்சரியத்தினால் உறைந்ததுங்க. அன்பானவர்களே, இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தையும் நான் நினைத்தது போல தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் 13வது அதிகாரத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அற்புதமான சத்தியங்களை பரலோகத்தின் ஆண்டவர் இந்த 13வது அதிகாரத்தில் பரலோகத்தை திறக்கும் ஓமைகள் என்ற தலைப்பில் அற்புதமான சத்தியங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த சத்தியங்களை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடமாக எடுத்து படிக்க போகிறோங்க, ஒவ்வொரு ஓமைகளாக எடுத்து படிக்க போகிறோம். அந்த ஓமைகள் எவ்வாறு நாம் படிக்க போகிறோம் என்பதை ஒரு கணம் நான் உங்கள் முன்பதாக வைக்க வேண்டும் என்று பிரியாசப்படுகிறேன். இந்த விதை குறித்த ஓமைகளை நாம் வாசிக்கும் பொழுது மத்திய எழுதின நற்செய்தி நூலில் 13வது அதிகாரம் 3வது வாக்கியத்திலிருந்து இது தொடங்குதுங்க. 3வது வாக்கியத்திலிருந்து விதைக்கான ஓமை தொடங்குகிறது. இந்த விதைக்கான ஓமைகளை கிறிஸ்து இயேசு விளக்கங்களை கொடுத்திருந்த போதிலும்
அதில் ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, முதலாவது விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் அதை பட்சித்தது என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். அதற்கு கிறிஸ்து கொடுக்கிற விளக்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பொல்லாங்கன் வந்து அதை பட்சித்து போட்டான் அப்படி என்று சொல்லி லூக்கா புத்தகத்திலே நாம் 8வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். ஆனால் அடியேன் ஆவியானுடைய உதவியோடு இதை அணுகும் பொழுது இந்த 4 நிலங்களில் விழுந்த விதையானது எதை வெளிப்படுத்துகிறது தெரியுங்களா? முடிவு காலத்தில் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், யார் பரலோகத்தை ராஜ்யத்தை இழந்து போவார்கள் என்ற சத்தியத்தை இந்த முதல் ஓமையில் ஆண்டவர் அற்புத விதமாக அடக்கி வச்சிருந்தாருங்க. அந்த 4 நிலங்கள், 4 விதைகளை அடியேன் ஆராயும் பொழுது தான் எங்கே இருக்கிறேன், அந்த இடத்தில் என்னுடைய பணி என்னவாக இருக்கிறது, என் நிலை என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படியாய் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை வழி நடத்தினாருங்க. அன்பானவர்களே, பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா, இழந்து போவோமா, அதை அறிந்து கொள்ள ஆவலா இந்த ஓமையை தொடர்ந்து படிப்போம். 2வது ஓமையாக பரலோகத்தின் தேவன் கொடுத்திருக்கிற வேதாகம சத்தியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை குறித்தும், அந்த நல்ல நிலத்தில் நல்ல விதை விதைக்கப்பட்டிருந்த போதிலும் அங்கு எதிராளி களைகளை விதைத்தான் என்றும், அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையும் களையும் ஒன்று சேர்ந்து வளரும் பொழுது ஏற்படுகிற விளைவுகளை குறித்து 2வது ஓமைகளாக நாம் பார்க்கிறோம். நானும் நினச்சேங்க, இதில் என்ன சத்தியம் இருக்க போகுது, கிறிஸ்து தான் அதே மறுபக்கத்தில் விளக்கிட்டாரே, அந்த நிலம் உலகம் என்றும் களைகள் பொல்லாங்கன் புத்திரர் என்றும், உலகத்தின் முடிவில் அது 2ஆக பிரிக்கப்பட போகிறது என்றும், அங்கு கோதுமை மணிகள் களஞ்சியத்திலும் அங்கு களைகள் சுட்டரிக்கப்படுவதிலும் கடந்து போகிறது என்பது கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறாரே, இதைவிட என்ன மேன்மையாக இருக்க போகிறது என்று சொல்லி நானும் அந்த ஓமையை அற்பமாய் நினைத்த நாட்கள் உண்டு, நேரங்கள் உண்டுங்க. ஆனாலும் ஆவியானவருடைய உதவியோடு இன்னும் அதை நாடும் பொழுது கிறிஸ்து அந்த சத்தியத்துக்குள்ளாக வைத்திருக்கிற திருஷ்டாந்தங்களை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நான் இன்னும் ஆழமாய் அதிகமாய் கிறிஸ்துவின் வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்தார். அந்த 2வது உண்மை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுங்களா? கிருபையின் காலம் எப்பொழுது முடியும்? கிருபையின் காலத்திற்கு முன்பதாக நியாய விசாரணை என்று ஒன்று துவங்க போகிறது. அந்த நியாய விசாரணையின் முடிவில் கோதுமையையும் களையையும் பிரிப்பது யார், எந்த சம்பவம் நடந்தால் கோதுமையும் களையும் பிரியும் என்பதை அந்த ஓமையின் மூலமாக படித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உதவி செஞ்சாருங்க. இந்த 2 ஓமைகளை கடைந்து 3வது ஓமைகளுக்குள்ளாக அடியன் கடந்து போகும் பொழுது அற்புதமான ஒரு ஓமையை பார்க்க முடிஞ்சதுங்க. வசனம் மத்தேயு 13வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கடுகு விதையை குறித்த ஒரு ஓமை இருக்கிறது. நான் நிறைய பிரசங்களை கேட்கும் பொழுது கடுகு விதை விசுவாசத்துக்கு உறுதியாக இருக்கிறது, விசுவாசத்திற்கு ஒப்புமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நானும் விசுவாசம்தான் என்று அதை நினைத்திருந்த போதிலும் அந்த கடுகு விதையானது ஒரு அற்புதமான சத்தியத்தை வைத்திருந்ததுங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிப்பதற்கு அங்கு 1வது உண்மை யார் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள் இழந்து போவார்கள் என்பதை விதையின் உண்மை சொல்லிக் கொடுத்தது போல, பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு கோதுமையும் களையும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 2வது உண்மை சொன்னது போல, இந்த 3வது கடுகு விதையின் உண்மை என்ன சொல்லுகிறது அப்படி என்றால், அந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை, பொக்கிஷமான சத்தியங்களை தேவன் எங்கு வைத்திருக்கிறார் என்பதை அடையாளம் காணும்படியாக அற்புதமான ஒரு ஓமையின் சத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. அவருடைய திருச்சபை எது, அந்த திருச்சபைக்குள்ளாக பரலோகத்தின் பொக்கிஷமான சத்தியம் எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக கடுகு விதை உண்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்து வரும்பொழுது புளித்தம்மா, அந்த புளித்தம்மாவின் ஓமையை நாம் வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை எல்லாம், பரலோகத்திற்கு மக்களை ஆயத்தப்படுத்தும் சத்தியங்கள் எல்லாம் தேவன் ஒரே ஒரு திருச்சபையில் வைத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை நாம் படித்து புரிந்து கொண்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாகவே பிரவேசிக்க முடியும். அந்த திருச்சபையை கண்டுபிடிக்கும்படியாய், அந்த திருச்சபைக்கு ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிற அந்த அற்புத சத்தியங்களை கண்டுபிடிக்கும்படியாய் ஆண்டவர் அந்த ஓமையை வச்சிருக்கிறாருங்க. இந்த ஓமைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள நீங்கள் ஆவலா? அடியனோடு இணைந்திருங்க. ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவாங்க. அடுத்த ஓமையை நாம் வாசிக்கும் பொழுது தொடர்ச்சியாக மத்தேயு 13வது அதிகாரத்தில் 44வது வசனத்தை வாசிக்கிறோம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. நிலத்தில் பொக்கிஷம் இருக்குதுங்களா? அந்த நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. எதை சொல்றாங்க?
பரலோக ராஜ்யத்தை சொல்கிறது. பரலோக ராஜ்யத்தை அடைவதற்காக ஒரு மனிதன் அவன் வாழ்நாளில் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது என்பதை இந்த சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. இந்த சத்தியத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புத விதமாக அடியனை உடைத்தாருங்க. ஒரு தெளிவான பார்வையை தேவன் கொடுத்தாரு. பரலோக ராஜ்யத்தை நான் அடைவதற்காக இந்த பூமியில் நான் எதையெல்லாம் இழந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த அற்புதமான சத்தியம் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுங்க. அதை அறிய ஆவலா தொடர்ந்துருங்க. அடுத்த உண்மையை நாம் வாசிக்கும் பொழுது 45வது வசனத்தையும் 46வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கு பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல முத்துவை தேடுகிற வியாபாரி என்ற தலைப்பில் ஆண்டவர் ஒரு ஓமையை பேசியிருக்கிறாங்க. அந்த ஓமை நமக்கு வெளிப்படுத்துகிற அற்புத சத்தியம் ஒன்று உள்ளதுங்க. அந்த அற்புதம் சத்தியம் என்ன தெரியுங்களா? முடிவு காலத்தில் ஆத்துமாக்களை தேடுகிற பணி நம்மிடத்தில் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும். பரலோகத்திலிருந்து பரம தகப்பன் நம்மை தேடும்படியாய் அவர் இறங்கியது போல நாமும் பரலோகத்திற்கு சேர்க்க வேண்டிய முத்துக்களை நாம் அடையும்படியாக நாமும் வியாபாரிகளாக மாற வேண்டும் என்பதை அந்த அற்புதமான சத்தியை வெளிப்படுத்தி கொடுத்துதுங்க. அதுக்கு அடுத்ததாக சுவிசேஷத்தை பற்றி வலை பற்றி ஓமையை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் கடலிலே மீன்கள் இருக்கிறதுங்களாம். அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ வலை பற்றிய ஒரு ஓமை ஆண்டவர் சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா அங்கே என்ன செய்யப்பட வேண்டும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் ஒரு மிக பெருத்த சம்பவம் நடக்கப் போகிறது. அந்த சம்பவம் நடக்காமல், அந்த சம்பவத்துக்குள்ளாக ஒருவன் பிரவேசிக்காமல் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்பதையும் அந்த அற்புத ஓமை நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. இறுதியான ஓமையை நம்ம வாசிக்கும் பொழுது 52வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும். அப்போ அடுத்த ஓமை சொல்லுது, யார் தேறின வேத பாரகன்? இன்னைக்கு தடி எடுத்தவங்களாம் தண்டல்கார் அப்படின்ற மாதிரி பொதுவாக அந்த வார்த்தை பேசுவாங்க பாருங்களேன். எல்லாருமே பைபிள் எடுத்துட்டா ஊழியக்காரர்களா? இல்லை, கிறிஸ்துவின் ஊழியர்கள் இன்னதென்று அறிந்து கொள்ள வேதம் நமக்கு ஏதாவது விவரங்களை முன்வைக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் வழி நடத்துகிறாருங்க. இந்த தேறின வேத பாரகனுடைய ஓமையை நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுங்களா? பரலோக ராஜ்யத்தை சென்றடைவதற்கான போதனைகள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும். இன்று பிரசங்கிக்கப்படுகிற எல்லா செய்திகளும் பரலோகத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு சேர்த்துருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே கொண்டு வந்து நிற்குதுங்க. இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிற எல்லா செய்திகளும், பிரசங்கிக்கிற எல்லா ஊழியர்களும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களையும் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு ஆயத்தம் செய்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்களே என்பதை யார் உண்மையான தேறின வேதபாரகன், கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யார் என்பதை அறிந்து கொள்ள தேவன் இந்த 13வது அதிகாரத்தில் இறுதி உண்மை வச்சிருக்கிறாருங்க. அன்பானவர்களே, தொடர்ச்சியாக ஒரு 13 செய்திகளை படிக்க இருக்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஊமை நமக்கு தெரியுமே, ஆமாம் இருக்குது சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு ஆண்டவர் உபயோகித்த ஒரு வார்த்தையை நான் உபயோகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு. அந்த மந்தமாய் கேட்டு அப்படின்னா நமக்கு தெரியாதா? இந்த சத்தியம் தானே, ஏற்கனவே படித்தது தானே, எத்தனை பிரசங்களை கேட்டிருக்கிறோம், விடு பார்த்துக்கலாம் அடியங்கிட்ட அந்த மனம் இருந்துச்சுங்க. ஆண்டவர் அந்த சத்தியத்தை புரிதலுக்குள்ளாக கொடுத்த போது தான் புரிந்தது பரலோக ராஜ்யத்துக்கான திறவுகோலை தேவன் 13வது அதிகாரத்தில் எத்தனை அற்புதமாய் வைத்திருக்கிறார் என்பதை என்னால் பார்க்க முடிந்ததுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை நீங்களும் அடைந்து கொள்ள ஆவலா? இந்த பரலோக ராஜ்யத்திற்கான பொக்கிஷங்களை அன்னைக்கு தேவ ஜனங்கள் மத்தியில் தேவன் வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அவர்கள் வாழ்வில் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியதே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தொடர் செய்தியாக இந்த பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை, பரலோகத்தை திறக்கும் ஓமைகளை நாம் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபத்தோடு முடிக்கலாங்களா? அன்புள்ள பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கான பொக்கிஷங்களை நாங்கள் படிக்க இருக்கிறோம். விசேஷமாக யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள், யார் பரலோக ராஜ்யத்தை இழந்து போவார்கள் என்பதை நாங்கள் அடுத்த செய்தியில் படிக்க இருக்கிறோம். ஏதோ விதை பற்றிய ஓமை மாத்திரம் அல்ல,
அது என்னை பற்றிய செய்தி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பற்றிய செய்தி என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள தேவன் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக நாம் பரலோகத்தை திறக்கும் உவமைகள் என்ற தலைப்பில் அடுத்த செய்தியை சந்திப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.